Hi guys, welcome back to English Care. இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். ஓகே, நான் ஏற்கனவே ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் பார்ட் 1ல் ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவை அந்த 24 ஆக்ஸிலரி வெர்ப்ஸ்க்கு அடுத்து பிளேஸ் பண்ணி 24 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் வித் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் ஓடி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அடுத்து அந்த ஆக்ஸிலரி வெர்ப் சீரீஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதனுடைய யூசேஜ் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். இப்போது ரெக்வஸ்ட், ப்ரெசன்ட் எபிலிட்டி, பாஸ்ட் எபிலிட்டி, ஃப்யூச்சர் எபிலிட்டி, அட்வைஸ் எப்படி மேக் பண்ணலாம், இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நம்ம பழகிட்டு இருக்கோம். இப்போ அது போலவே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை அந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸுக்கு அடுத்து பிளேஸ் பண்ணி நமக்கு எப்படியெல்லாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ், இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேஷனில் உங்களுக்கு எந்த செகண்ட் தாட்டும் வரக்கூடாது. அதாச்சும் இந்த ஹாவுக்கு பக்கத்தில் ஹேஸ் போடலாமா அல்லது இதுக்கு பதிலாக ஹேட் போடலாமா அப்படிங்கிற எந்த செகண்ட் தாட்டும் உங்களுக்கு வர தேவையில்லை. பிகாஸ் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்னால என்னது, அந்த ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். அதில் ஹேஸும் வராது, ஹேடும் வராது. ஓகே, ஸோ இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுருங்க. இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை நான் உங்களுக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஃப்யூச்சர் டென்சஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அதாச்சும் வில் ஆர் ஷால், அதுக்கு அடுத்தால இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் பிளேஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அது போலவே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வில் அல்லது ஷால், இது என்னது ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் தானே. இதே போல் இப்போ இதை சேர்த்துனா மொத்தம் 13 ஆக்ஸிலரிஸுக்கு அடுத்து இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் பிளேஸ் பண்ணலாம். நம்ம எப்படி ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவை 24 ஆக்ஸிலரி வெர்ப்ஸுக்கு அடுத்து பிளேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுதோ, அதுபோல் இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. பர்டிகுலராக ஒரு 13 ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து மட்டும்தான் இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அது என்னென்ன ஆக்ஸிலரிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஆக்ஸிலரிஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் காம்பினேஷனில் இன்றைக்கி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பழக போகிறோம். ஆக்ஸிலரிஸ் ப்ளஸ் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் காம்பினேஷனில் நம்ம சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள் மொத்தம் எத்தனை ஆக்ஸிலரிஸ் இருக்குது, 13 ஆக்ஸிலரிஸ் இருக்குது. என்னெல்லாம், வாஸ், வேர், வில், ஷால், வுட், ஷுட், காண்ட், குட், may, might, must, ought, need it. இவ்வளோ ஆக்ஸிலரிஸ்க்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம், பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம இதே போல் ஒரு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாஸ் வேர் இருக்குல்ல, இதுக்கு அடுத்தால எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபுல் இன்ஃபினிட்டிவ் தான் வரும் அப்படின்னு சொன்னார்ல. எப்போ அந்த இடத்துல என்ன வருது, பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவில் ஃபுல் வருது. அதாச்சும் 2 சேர்த்து எழுதுறதுனா ஃபுல் இன்ஃபினிட்டிவ் சொன்னேன். அதனால் இதில் ஃபுல் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் வருது. ஓகே, டு ஹாவ் கான், டு ஹாவ் கான். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கு அடுத்தாலையும் எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபுல் இன்ஃபினிட்டிவ் தான் வரும். அதனால தான் இதில் 2 ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, அடுத்துல பாருங்கள் இந்த காண்ட், நீட் இட். இது எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும்போது தான் இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் கூட அதை கம்பைன் பண்ண முடியும். ஒரு காலமும் யூ நீட் ஹாவ் கான்னு வராது, அதே போல் யூ கேன் ஹாவ் கான்னு வரவே செய்யாது. சரியா, இது எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். அதாச்சும் இந்த காண்ட்டும் இந்த நீடிட்டும் இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் கூட கம்பைன் பண்ணும்போது நெகட்டிவாக தான் இருக்கணும். சரியா, அப்போ வாஸ் டு ஹவ் கான், வேர் டு ஹவ் கான். இந்த வாஸ் அண்ட் வேருக்கு அடுத்தால ஃபுல் இன்ஃபினிட்டிவ் வரும். அதனால தான் இந்த 2 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். will have gone, shall have gone, would have gone, should have gone, can't have gone, could have gone, may have gone, might have gone, must have gone, ought to have gone, needn't have gone. Okay, sentences பார்க்கலாம். இப்போ I was to have gone there, அதே போல் we were to have gone there, she will have gone there, I shall have gone there. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் தான். அதாச்சும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து என்னது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அடுத்து I would have gone there, you should have gone there, he can't have gone there, he could have gone there, he may have gone there, he might have gone there, he must have gone there, you ought to have gone there, you needn't have gone there. Okay, ஸோ இப்படி சென்டென்சஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். சரி, இப்போ அதில் ஒரு 2 சென்டென்சஸ்க்கோட மீனிங் மட்டும் சொல்லித்தரேன். இப்போ யூ நீடின்ட் ஹாவ் கான் தேர் அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னெசரி பாஸ்ட் ஆக்ஷன் அப்படிம்பாங்க. அதாச்சும் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் தேவையில்லாமல் சில வேலைகள் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை வந்து இந்த நீடின்ட் ஹாவ் கான் இதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாஸ் கிடையாது தான் சொல்லியிருக்கேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லலாம், யூ நீடின்ட் ஹாவ் கம் ஹியர் எஸ்டர்டே, யூ நீடின்ட் ஹாவ் கம் ஹியர் எஸ்டர்டே, அந்த மாதிரி. இப்போ அதே இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ காண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஜீரோ பாசிபிலிட்டி அப்படிம்பாங்க. இப்போது என்கிட்ட வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்டை நான் நேற்று சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அவர் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்டு என் கூட தான் நேற்று ஃபுல்லாக இருந்தான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்லுவேன், யூ காண்ட் ஹாவ் சீன் ஹிம் தேர் எஸ்டர்டே. ஏன்னா அவன் நேற்று ஃபுல்லாக என் கூட தான் இருந்தான். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ பாசிபிலிட்டி அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த மாதிரி காண்ட் ஹாவ் கான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மீதம் இருக்கக்கூடிய அந்த சென்டென்சஸோட மீனிங் எல்லாத்தையுமே நான் இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் சீரீஸில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் கான்டெக்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை யூஸ் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே புரியும். இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னா, இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் 13 இருக்குல்ல, இதன் அடுத்து பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் ப்ளேஸ் பண்ணால் இப்படியெல்லாம் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இதோடு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். Thank you so much for watching this video and still looking forward to the next one. See you later.